guys, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட். அந்த டவுட்டை பத்தி பார்க்க போறோம். அதுதான் வந்து இந்த கதையில வந்து யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அப்படின்ற கான்ட்ரோவர்சி இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கதை மாந்தர்கள் யாருன்னு பார்த்தலாமா? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இது வந்து உங்களுக்கு வந்து சும்மா சொன்ன புரியாது. ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்து இதுல என்ன சொல்ல வராங்க? கட்டின பொண்டாட்டியை விட்டுடுங்க, அடுத்தவன் பொண்டாட்டியாக காத்துட்டுங்கன்னு சொல்ல வராங்களா? இல்ல எனக்கு புரியல. ராவனோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ராவனை விட ராவணனுக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஏன்னு பார்த்து நானும் ரொம்ப நாள் ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஏன்னா ராவணன் தமிழன், ராவணன் வந்து வடநாட்டுக்காரனை வந்து எப்படி தமிழ்நாட்டில் எடுத்துக்க முடியும் அப்படின்றத நாங்கள் வந்து ராவணனுக்கு தான் வந்து நாங்கள் முட்டை கொடுப்போம் அப்படின்னு ராவனோட ஃபேன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. ராமன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து தீயில குளிக்க சொன்னா அப்படின்னா அது வந்து தீயில குளிக்க சொன்னது அவர் குதிக்க சொல்லல. ஆக்சுவலா அவரே ஓப்பனா சொல்லிக்க மாட்டாரு. அப்படிலாம் பேசுறவங்க வந்து ராமாயணம் ஃபுல்லா பார்க்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நானும் யோசிக்க எப்படின்னு புரியுதுன்னா, இந்த விக்ரமும் ஐஸ்வர்யா ராயும் நடிச்ச படம் இருக்குல்ல, கீழே கொடுத்து பாருங்க. இந்த விக்ரம் ஐஸ்வர்யா ராயோட ஹஸ்பண்ட்ல இருந்து விக்ரம் வந்து கார்த்திக், அப்ப வந்து விக்ரம் இதுல நல்லவன் அப்படின்றனால வந்து இவன் தான் நல்லவன் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு இதே தான் ராமாயணம் அப்படின்னு எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஸ்டோரி வச்சு தான் அப்படி பேசுறாங்க. அது ஏன் எனக்கு இன்னும் புரியல. இந்த கதையை வந்து மனசுல நினைச்சிட்டு இதுதான் ராமாயணம் அப்படின்னு வந்து கெட்டவன் வந்து நல்லவன் நான் சொல்றது எந்த ஒரு விதத்திலையும் நல்லது இல்லை. ராவணன் வந்து சீதையை தொடலைன்னா அது எல்லாருக்குமே தெரியும். அது ராமாயண கதையிலே இருக்கு. ராவணன் வந்து தன்னோட மருமகள் வந்து அவங்களோட சம்மதமே இல்லாம உங்களை வந்து எடுத்திருப்பாரு. ஸோ வந்து அதுக்காக இன்னொரு சாபத்தால் ஆளாக்கப்பட்டு நீ உன்னோட சம்மதம் இல்லாம அந்த பொண்ணை தொட்டினா உன்னோட தலை வச்சு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினாலதான் சீதை தொடாம இருந்த காரணமே ஒழிச்சு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்னதான் ராவணன் நல்லவனா இருந்தாலும் அவனோட நாட்டை வந்து நல்லா செழிப்பா பார்த்துக்கிட்டாலும் அவனுக்கு நிறைய திறமைகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு இருக்க திறமைகள் வந்து அவரை நிர்ணயிக்காது. அவருடைய குணம் தான் வந்து அவங்களை நிர்ணயிக்கும். தன்னுடைய தங்கைக்காக சூர்பனங்கையோட மூக்கு அறுத்ததுக்காக தான் வந்து ராவணன் வந்து சீதையை கடத்தினாரு அப்படிலாம் இல்ல. மூக்கு அறுத்தது யாரு? லக்ஷ்மணன். அப்ப லக்ஷ்மணனை வந்து வெட்ட வேண்டியதானே? இல்ல லக்ஷ்மணோட மனைவியை வந்து கடத்த வேண்டியதானே? லக்ஷ்மணோட மனைவியை கடத்தாம ராமரோட மனைவியை கடத்திக்கிறதுல என்ன அர்த்தம்? இது யாராவது சொல்ல முடியுமா? ராமனுடைய மனைவி அழகா இருக்கா, அவனை பார்த்தோன்னா ஆசை வந்துருச்சு, அதனால கடத்திட்டு போறாரு. அப்படி இருக்கும்போது இதுக்கு முட்டு கொடுக்கணும். எப்படி முட்டு கொடுக்க முடியும்? ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது.